அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு 2 கேது, 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், சூரியன் சனி, அஷ்டமத்தில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன், 10ல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ல் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யார் வகையில் எப்படி வம்பு வழக்கு வரும் என்று சொல்ல முடியாது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உங்கள் ராசிக்கு 8ல் சுக்கிரன் 10ல் குரு சஞ்சரிப்பதால் ஆடம்பர செலவுகளை தாங்கள் குறைத்து கொண்டு எதிலும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தற்போது கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பையும் தவறாமல் பயன்படுத்தினால் தங்களுக்கு வளமான ஒரு நன்மையான காலகட்டம் நெருங்கி வருகிறது. தேவையில்லாத பயணங்களால் வீண் அலைச்சல் அனைத்தும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பிறர் பேச்சை கேட்காமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். மாணவ மாணவியர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் பெயரை கெடுத்து விடுவர். எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து சிம்ம ராசினருக்கு ராசிக்கு 3க்குரிய சுக்கிரன் 10க்குரியவராக இருக்கின்றார். சுகாதிபதி செவ்வாய் பாக்கிய அதிபதியாகவும் இருந்து லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். 9, 10க்குரிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்து முன்னேற்றக்கூடிய காலம். அதிக செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வருமானம் கிடைத்துவிடும். கலைஞர்களுக்கு ஆதாயமான வாரம் இது. அவர்கள் முயற்சி வெற்றிகரமாக அமையும். சகோதர உறவுகள் கை கொடுக்கும். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறார். பேசும்போது கவனமாக பேசுங்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும். யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எதிராக மாறும். தகுதியில்லாத நபர்களுக்கு பரிந்துரை செய்து துன்பப்பட வேண்டாம். அஜாக்கிரதையால் பொருள் இழப்பு ஏற்படும். அஷ்டமத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருப்பதால் பயணங்களில் கவனம் தேவை. 1ஆம் தேதி காலை 5:59 மணி முதல் 3ஆம் தேதி காலை 6:39 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சிவனை வழிபடுங்கள். முடிந்தால் சென்னை பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் உள்ள அகஸ்தீஸ்வரர் உள்ள சிவனை சென்று வழிபடுங்கள். ஆதம்பாக்கத்தில் நந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. பழமையான கோயில். சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். சிவ ஸ்லோகங்களை சொல்லுங்கள். வாழ்க்கையில் வளம் பெறலாம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.